ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறான நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான நல்ல செய்தி என்னவென்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதியும், ஆலோசனை தாரும். இது எங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க தொடக்க முடிவாயிரும். நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இன்றைய வேத வசனம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1-13 வரை சில குறிப்புகள் அதற்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 7:1, 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 25:10ஆம் வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. இந்த அருமையான கால வேளையில கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசித்திருக்கிறோம். அனுதினமும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையை உலகத்திற்கு அர்ப்பணித்தவர்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். பேசுவது மாத்திரமல்ல, செயல்முறையிலே நடைமுறையில நாம் எடுத்துக்கொள்வதற்கும் அவைகள் நமக்கு முக்கியமான அறிவுரைகளை கொடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கை வரலாறுகள். அதனால இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். வில்லியம் வில்பர் போர்ஸ் என்பவரை குறித்து பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். 10 கன்னிகைகளுடைய ஊமைகள் இதை பார்க்கிறோம். பரலோகம் ராஜ்யம் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு போகிற, அதாவது வெளிச்சத்தில் ஒளியில ஒளியின் பிள்ளைகளாய் ஒளியாய் இருக்கிற தேவனிடத்திற்கு செல்வதற்கு இது ஒரு வழிகாட்டியாக மிக முக்கியமான கருத்தை வகிக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அழைப்பு பெற்றிருக்கிறோம். அவருடைய பாத்திரங்களாக இருக்கிறோம். அவருக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். நாம் எங்கெல்லாம் அடிமைகளாக இருந்தோமோ, எதற்கெல்லாம் உலக பிரகாரமாக அடிமைகளாக இருந்தோமோ, அவைகளில் இருந்து நம்மை விடுதலை கொடுத்து நித்திய வாழ்வை அடைவதற்கான அநேக பரலோக ராஜ்ய வாழ்க்கையை குறித்து நாம் படித்திருக்கிறோம், வேதத்தில் வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வழிகாட்டியா இருக்கிறார். இதுவும் அவர் முதல் வரும்பொழுது நியாய தீர்ப்புகள் நடக்கும். அவர் வரும்பொழுது அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த மிஷனரிகள் நமக்கு நன்றாக விளக்கி இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்கு அடிமையாயிருந்து தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதை மேற்கொண்டு நாம் நடக்க வேண்டும். நாம் நடப்பது மாத்திரமல்ல, நம்மை ஒரு மிஷனரியாக அழைத்திருந்தால், நாம் அநேக மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களா அழைத்திருந்தால், அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும். சில மக்கள் அந்த அழைப்பு இருக்காது, சில தேவ மனிதர்கள் அழைப்பு இருக்கிறது. ஆகினால நாம் சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தோடு வாழ்வதுதான் தேவனுடைய திட்டங்கள். ஆகினால தேவனுடைய வார்த்தைகள் என்பது நமக்கு ஒரு எண்ணெயாக இருக்கிறது, அது எரி வைக்கக்கூடியதா இருக்கிறது, அது வெளிச்சத்தை கொடுப்பதற்கு உதவியாக இருக்கிறது. அதுபோல தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு எப்பொழுதுமே எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது, எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாம் தூங்கினாலும், நாம் அதை விட்டு பின்வாங்கினாலும், தேவனுடைய வார்த்தை வேத வசனங்கள் நம்மை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அதே வார்த்தை நாம் அநேக மக்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நாம் ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த ஊனமுற்றவர்கள் குஷ்டரோகிகள் என்ன பொருளை எடுத்தாலும் கூட அதையெல்லாம் விட்டு அவர்கள் சொல்ல வேண்டியதை சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய நற்செய்தி அறிவிக்கிற நாள். இந்த செய்தியை நாம் அநேகருக்கு அறிவிக்க வேண்டும், இல்லை என்றால் தவறான கடமைகள் நம் மேல விழுந்துவிடும். வாருங்கள் போய் நாம் செய்தியை அறிவிப்போம் என்று புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே,
இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் விழித்திருக்க வேண்டும், விசுவாசமாய் இருக்க வேண்டும், பூரண புருஷர்களாக வேத வசனத்துல மாற வேண்டும். அநேகருக்கு இந்த செய்தியை, தேவனுடைய செய்தியை, நல்ல செய்தியை, நித்திய வாழ்வை, பரலோக வாழ்வை, யாரும் கொடுக்க முடியாத வாழ்க்கையை அறிவிப்பதற்கு நமக்கு அந்த கடமையை கொடுத்திருந்தால் அதை தவறாமல் நாம் பயன்படுத்த வேண்டும். அது போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த வில்லியம் வில்பர்ஸ் என்பவரை பார்க்கும் பொழுது, உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வேறு வேறு திட்டங்களை வைத்திருக்கிறார். நாம் படிக்கும்போது பைபிள்ல வரங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்கள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. சிலரை ஊழியர்களாகவும், சிலரை கண்காணிகளாகவும், சிலரை போதகர்களாகவும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட இந்த தெய்வீக மனிதன் வில்லியம் வில்பர்ஸ் என்பவரை நாம் பார்க்கும் பொழுது, இவருக்கு ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதும், அதை நிறைவேற்ற முடியும் என்றும், இந்த திட்டங்களை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்பதை தெளிவாக இவர் மூலமாய் நாம் இதை தெரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கை வரலாறுல நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனா மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் தேவ சித்தத்தை நம்மில் வெளிப்படுத்துவார் என்பதை இவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இவர் அறிந்த பிறகும் கூட நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும். ஆகினால பிரியமானவர்களே, நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தால் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடப்பதுதான் தேவனுடைய திட்டங்கள். அதை நாம் அறிந்து கொண்டு இன்றைக்கு வாசித்து, இவைகளில் உள்ள ஆராய்ந்து, பைபிள் இருப்பதை சிந்தித்து செயல்பட்டு, இதே முறையே மற்றொரு தன் வாழ்க்கையை எப்படி அர்ப்பணித்தார்கள் என்ற தீர்க்கதரிசியை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றம் இருந்தால் இந்த வில்லியம் வில்பர்ஸ் என்பவருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். நமக்கும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்மையும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். ஒரு சிறு ஊழியமோ அல்லது பெரு ஊழியமோ, அநேகருக்கு சொல்ல வேண்டிய ஊழியமோ கூட இருக்கலாம். எல்லாவற்றிலும் கலங்காமல் திகையாமல் எப்பொழுதுமே தேவ செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த கட்டளை நாம் பெற்றிருந்தால் அதற்கு அடிமையாக நாம் அநேகருக்கு அறிவித்துதான் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இந்த வில்லியம் வில்பர்ஸை கொண்டு ஆண்டவர் மிக பெரிய மகத்தான பணிகளை செய்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவர் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர், செல்வம் நிறைந்தவர், பணக்காரர். இருந்தாலும் கூட இவர் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்று கேம்பிரிட்ஜ் என்ற பல்கலைக்கழகத்துல படித்தார். அந்த படிக்கும் பொழுது இவருக்கு ஒரு திட்டம், நான் சொன்ன முதல்ல அவரவர்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆனா இவருடைய வாழ்க்கையில சீர்திருத்தம், அடிமைதனத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்ற கட்டளையை பெற்றுக்கொண்டார். அவர் ரட்சிக்கப்பட்டு எல்லாவற்றையும் படித்த பிறகு அந்த படிப்பின் காலத்திலேயே சீர்திருத்த வேண்டும் என்று. ஏனென்றால் அங்கே மக்களை, இங்கிலாந்துல இங்கே போட்டிருக்கிறது, ஊர் ஹெல், நாடு இங்கிலாந்து, தரிசன பூமி இங்கிலாந்து தான். அட்லாண்டிக் மகாக்கடல், அநேக சீர்திருத்தங்களை செய்யறாரு இவர். இப்படி அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டம் ஏற்பட்டது. படித்த பிறகு எப்படியாவது இந்த அடிமைதனம் என்றால் அது சிறிய அடிமைதனம் அல்ல, மக்களை மக்களாக நடத்துவதல்ல, மனிதர்களாக மனிதரை புரிந்து கொள்வதல்ல, மனிதர்களை மிருகங்களாகவும் விலங்குகளாகவும் நடத்தக்கூடிய அந்த இடத்துல இவர் இருந்தார். அப்பொழுது இவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டுடைய திட்டம், ஆண்டுடைய கட்டளை, ஆண்டுடைய ஜெபத்தினால, ஆண்டுடைய வேத வாசிப்பினால இவர் அதை பெற்றுக்கொள்கிறார். அதை பெற்றுக்கொண்ட பிறகு தன் உயிரையும் நயமாக வைத்து, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவனுக்காகவே கொடுத்து தேவ மக்களாக மாற்றுவதற்கு, அடிமைதனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு பூர்ணமாய் இவர் செயல்பட்டார் என்று
வேத வசனத்தெல்லாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலக செல்வம், இந்த உலகுடைய ஆஸ்திகள் ஒருவனை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. ஆனா தேவனுடைய திட்டங்களை அறிவித்து, தேவ வசனங்களை ஆராய்ந்து அதில் உள்ள கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்லி ரட்சிப்பை கொடுப்பதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகு இந்த மத்தேயில சிலது நமக்கு நல்லா தெரியும். பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு என்ன வழி, அந்த வழி எப்படி நமக்கு திறந்திருக்கும், எப்படி வழி மூடப்படும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கட்டளை பிறந்தது, ஆண்டவர் வருகிறார் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது, எல்லாமே அவர்களுக்கு தெரிந்திருந்தது. தெரிந்திருந்தும் அந்த 10 பேர் தூங்கி விட்டார்கள். 10 பேர் போனது, அதுல 5 பேர் விழித்திருந்தாங்க, விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க, தேவன் மேல நம்பிக்கை இருந்தது. தெய்வீக பயம் இருந்தது. ஆனா மற்றவர்களோ அந்த 5 பேரும் தூங்கி விட்டு வந்த பிறகு எழுந்து எங்களுக்கு உங்களுக்கு என்று இருக்கிறவரிடத்துல அந்த எண்ணெய அதை கேட்கிறான். அதனால எதுவுமே இல்லை, அவங்க கிட்ட 10 வைக்கையில எதுவும் கிடையாது. ஆனா மற்ற இடத்துல கேட்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்ததை தெரிந்ததை மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு திருப்புவதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆகையினால் நாம் அறிந்ததை மறந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை விட்டுவிட்டு வேறொரு வழியில செல்வோமானால் தேவனுடைய பரலோக வாழ்வை நாம் அடைய முடியாது என்பதற்கு இது முன்மாதிரியாக, ஒரு விட்னஸாக, ஒரு சாட்சியாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அதனாலதான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனா அறிவித்தும் கூட அதை அறிந்தும் தெரிந்தும் நித்திரை செய்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியல. பிரியமான தேவ பிள்ளைகளே, கதவு அடைக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லு. யாருக்கு? அறிந்திருந்தும் தெரியாதவர்களைப் போல தூங்கி காலத்தை கெடுத்து தான் போவதையும் மறந்து மற்றவர்களையும் கெடுக்கக்கூடிய வகையில் இருந்தவர்களுக்கு கதவு அடைக்கப்பட்டு விட்டது. ஆனா அறிந்திருந்து தெரிந்திருந்த ஆண்டவரோடு கூட சென்றவர்களுக்கு கதவு திறக்கப்பட்டது. ஆண்டவரோடு கூட அவர்கள் சென்று விட்டார்கள். ஆக உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்ன? உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? விசுவாசிகளுக்கும் மூப்பர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் என்ன வித்தியாசம்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை என்ன? நாம் எதை எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது பின்னாடி போய் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் உணரும் பொருட்டாக இந்த வில்லியம் வில்பர் போர்ஸனுடைய வாழ்க்கையில சில வெளிப்பாடுகளை நாம் தெரிந்து கொள்ள தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவர் அடிமை வியாபாரமும் அடக்குமுறைகள் அங்க இருந்தது நிறைய. அந்த இங்கிலாந்துல அந்த மலிந்திருந்த காலம் அது. அந்த இங்கிலாந்து பொருளாதாரமே இவ்வடிமைகளின் வேலையை சார்ந்தே அமைந்திருந்தது. சமத்துவம் என்பது அங்கு கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாததாக காணப்பட்டது. என்னவென்றால் சில மனிதர்களை மிருகங்களாக நடத்துவது. அப்போ சமம் என்பது எங்கே? சமாதானம் என்பது எங்கே? தேவனுடைய பிள்ளைகள் என்பது இல்லை, அந்த காரியமே இல்லை. அந்த நேரத்தில் தான் இந்த வில்லியம் வில்போர்ஸ் எழுதுகிறார். அவருடைய மனதில் அடிமைகள் அவர் மனிதர்களாக பாவிக்கவில்லை, விலங்கினும் கொடியதா பாவித்ததுனால 1780 இவர் மறுபிறப்பு அடைந்து வில்லியம் வில்போர்ஸ் அரசியலில் ஈடுபட்டார். இளம் வயதிலேயே பாராளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்றைக்கு பெரிய பெரிய எம்எல்ஏங்க, எம்பிங்க, மினிஸ்டருங்க இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் சட்டத்துக்கு போன உடனே இதையெல்லாம் மறந்துட்டு அவங்க வாழ்க்கையும் அவங்களுடைய வரலாறு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. குறிப்பாக சிறுபான்மையுடைய மக்களுடைய வாழ்க்கையை கூட அவங்க அறிவதில்லை, இங்கேதான் தயாராகிறாங்க. ஆனா போன உடனே மேலிடத்துக்கு மறந்துடுறாங்க. ஆனா ஆண்டுடைய திட்டங்கள் அப்படி அல்ல. இவர் தேவனுடைய பிள்ளையாக படித்து தேவ திட்டங்களை அறிந்து இவர் மனதில் தோன்றின மிக முக்கியமான காரியம் அடிமைகளில் இருந்து சீர்திருத்த வேண்டும், இந்த சீர்திருத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திறம்பட அரசியலுக்கு போன உடனே எதை போதிக்க வேண்டுமோ அதை போதிக்க ஆரம்பிச்சார்.
அந்த ஒழுக்கமற்ற செயல்கள் இவருக்கு எப்பொழுதும் மனதை உருக்கி கொண்டிருந்தது. எப்படி இதை நாம் செயல்படுத்த வேண்டும், எப்படி இதுக்கு நமக்கு ஆதாரம் கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சட்ட சபையில ஒரு மாபெரும் உறுப்பினராக மாறின போது இவர் எப்படியாவது இந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை மேற்கொண்டார். அநேக மக்களுக்கு அதை அறிவித்தார். இந்த அவருடைய வாழ்க்கையில அநேகமாக இந்த அரசியல்ல ஒழுக்கமற்ற செயலை குறித்து வெறுப்பு காணப்பட்டது. ஒழுக்கமே இல்லை, சீர்திருத்தமே இல்லை. அப்படியாக சீர்திருத்த வேண்டும் என்று கடவுள் தனக்கு இந்த 2 பெரிய திட்டங்களை எண்ணி பார்த்தார். அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும், ஒழுக்கத்தில் மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பவர்களே இவைகள் கொண்ட கருத்தாக இருக்கிறது. பிரியமான வாழ்க்கையில பாருங்க, இந்த வில்லியம் வில்பர்ஸ் 2 மாபெரும் திட்டங்களை வைத்துக் கொண்டார். அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும், சீர்திருத்த வேண்டும், மக்கள் விலங்குகளாக நடத்தப்படக்கூடாது, மிருகங்களாக நடத்தப்படக்கூடாது, அதை நடத்தக்கூடிய மனிதர்கள் எப்படியாவது இவர்களை மனமாறுதல் அடைந்து இவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஒழுக்க மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பவர்களே அவருடைய இருதயத்தில் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லாவற்றும் பார்க்கலாம். நீங்க பஞ்சாயத்து தலைவர்கள் இப்படி எல்லாம் பார்க்கும்போது எல்லாத்தையும் செய்யறேன், எல்லாமே உங்களுக்கு பண்ணிடுறேன், ஏழை எளிய மக்களுக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்றாங்க. ஆனா வாக்குத்தத்தம் அங்க மேலிடத்துக்கு போன உடனே எதுவுமே கிடையாது. அவர் வாழ்க்கை, அவருடைய வரலாறு, அவருக்கு பொருள், அவருடைய ஆஸ்தி, அவருக்கு அந்தஸ்து இவர்களை சேர்த்து கொண்டு மேட்டுமையான வாழ்க்கையை ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் இங்கிலாந்து நாட்டில பிறந்த இவர் இவ்வளவு பெரிய காரியங்களை ஏற்றுக்கொண்டு யாரும் செயல்பட முடியாத ஒரு வாழ்க்கை, அப்பேற்பட்ட வழியை, அந்த ஏழை எளிய மக்கள் அடைந்த துன்பத்தை அந்த விடுதலை கொடுக்க வேண்டும் என்பது, அவர்களை சீர்திருத்த வேண்டும் என்பது, இதை அடிமையாக நடத்துறாங்களா அவங்கள முக்கியமா சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்றத இவர் சட்டசபையில ஒரு உறுப்பினராக ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு சட்டமாக போதிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில இருந்த 2 காரியங்களை அவர் அறிவிக்க ஆரம்பித்து விட்டார். அதே போல தேவனுடைய திட்டங்களை அறிவிப்பதற்கு அவர் படித்தார், எல்லா சட்டங்களையும் படித்தார், திட்டங்களையும் படித்தார். எதை செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். அந்த திட்டத்தின்படி அவர்களை சீர்திருத்த ஆரம்பிச்சார். அநேக மக்களை சீர்திருத்தினால் போடப்பட்டிருக்கிறது. வேதாகம ஆதாரத்துடன் தன்னுடைய சீர்திருத்த பணியை திறம்பட ஆரம்பித்தார். இப்போ வேதத்திலிருந்து படித்து அவர்களை எப்படி சொல்ல வேண்டும், எப்படி அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், இந்த உலக பிரகாரமான சட்டத்திட்டங்களை அறிந்தவர்களுக்கு கூட எப்படி போதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதத்தில் இருக்கிற பிரகாரம் அவர் இந்த கருத்துக்களை அறிந்து கொண்டு சரிய வார்த்தைகளை போதிக்க ஆரம்பிச்சார். fill in the blanks with suitable words அப்படின்னு போட்டு அதுக்கு சரியான அமைப்பு. வேறொருவன் கேள்வி கேட்டாலும் அதை வேதத்தின் மூலமாக பதிலளிப்பது. ஒருவன் எப்படியாவது மாற்ற வேண்டும் இவரை நினைச்சாலும் அதற்கு தகுந்தாற் போல வேதத்தை ஆராய்ந்து அதில் உள்ள கருத்தை சரியாக புரிந்து கொண்டு அதை சரியாக பூர்த்தி செய்வது இவருடைய சீர்திருத்த பணியாக இருந்தது. அப்பேற்பட்ட திட்டத்தை இவர் ஆரம்பித்தார். அப்படி போகும் பொழுது சும்மா இருக்குமா உலகம்? நேர்மையா போகும்போது, அன்பாய் போகும்பொழுது உலகம் அப்படி இருக்கவே இருக்காது. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லுது, மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனுஷனுக்கு சொல்ற வார்த்தை, மனுஷன் இந்த நீதியில போக வேண்டும். என்ன அறிவிக்கிறார்? நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி. அது தேவனுடைய வார்த்தைகள் தேவனிடத்தில் இருந்தது. உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாயிரு. இவைகளில இந்த வில்லியம் வில்பர்ஸ் மிகவும் குணமுடையவராக காணப்பட்டார். அடிமைத்தனத்தை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று சிரமப்பட பாடுபட்டார். இவரிடத்தில் 2 பெரிய திட்டங்கள் இருந்தது. அடிமைத்தனத்தை ஒழிக்கணும், ஒழுக்கத்தினுடைய மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பவர்களே அவருடைய திட்டாந்தமாக வைத்துக் கொண்டார்.
ஆகவே இவைகளை எப்படி நாம் பதவி அடைந்திருந்தாலும், உலக பிரகாரமான சட்டங்களை அறிந்திருந்தாலும், இதை ஒழிப்பதற்கு, ஒழுங்குமுறையை கற்றுக்கொடுவதற்கு, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு திறம்பட செய்ய வேண்டுமானால் வேதாகம ஆதாரத்துடன் அறிவித்தார். அது மாத்திரமல்ல, அப்படி செல்லும் பொழுது பல இடையூறுகள் இந்த தேவனுடைய பணியை செய்யும் பொழுது தடுத்தன. சோதனைகள், வேதனைகள், பலவிதமான இக்கட்டுகள், மனிதரால் தொல்லைகள், இவைகளெல்லாம் வந்தது. ஆகவே மாபெரும் சீர்திருத்தத்தை இங்கிலாந்தில் ஏற்பட செய்தவர் இந்த வில்லியம் வில்பர்ஸ் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வரலாற்று பகுதியில இவர் சொல்றாரு, முக்கியமா வாசிக்கும் போது, ஆண்டவர் வரலாற்றின் செயலாற்றுகிறார் என்பதை திட்டமும் தெளிவுமாக நிலைநிறுத்தி காட்டினார். அப்படின்னா ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். அந்த வரலாறை நன்றாக படித்து அதில் உள்ள கருத்துக்களை புரிந்து கொண்டு அந்த திட்டங்களை அறிவிக்கும் பொழுது உண்மை என்று அதை நிலைநாட்டினார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பணியை அவர் செய்தார். எத்தனையோ இக்கட்டான நிலையை தடுத்தாலும் அவர் அந்த முயற்சியில் இருந்து சிறிதல் கூட தவறாமல் சீர்திருத்தத்தில் யாரும் செய்யாத அளவுக்கு இங்கிலாந்தில் இவர் செய்து முடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து, ஒருவேளை ஊழியராகவோ அல்லது விசுவாசியாகவோ அல்லது மூப்பர்களாகவோ அல்லது வேலைக்காரர்களாகவோ யாராக இருந்தாலும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையின்படி நாம் நடந்து அநேகருக்கு பிரயோஜனமாக வாழ வேண்டும் என்பதை இந்த வில்லியம் வில்பர் போர்ஸ் என்பவர் மூலமாய் நாம் அறிந்து கொண்டோம். ஆகவே அவருக்கு என்ன முயற்சி இருந்தது? அதை விடாமுயற்சியாக 2 மாபெரும் பணிகளை அவர் செய்து முடித்தார். அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும், ஒழுக்கத்தில் மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பவர்களுடைய திட்டம். அதை சீர்திருத்தினார். யாரும் செய்ய முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முன்பாக இருந்து அவரை நடத்தி காட்டினார். அவர் வாழ்க்கை குறித்து நாம் இன்றைக்கு படித்திருக்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மை சுற்றி வாழும் மக்களுடன் சமத்துவமாக பழகின்றோமா அல்லது வேறு விதத்தில் நடக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொண்டு ஆண்டவருடைய பணியை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் மங்கி போயிருந்தாலும், அநேர நிலையில விளக்கு இருந்தாலும், என் தேவன் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளியின் வார்த்தையாகிய தேவ வசனம் ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ மனிதர்களை குறித்து பேசும் பொழுது அது தட்டி எழுப்ப வேண்டும். நாமும் எழுந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு அநேக காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வருகை, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு சீக்கிரமாய் இருக்கிறது. ஆனால் எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது, சமீபமாய் இருக்கிறது. ஆகினால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நாம் நிலைத்திருப்போம். அதே போல அநேக மக்களுக்கு அநேக உதவிகளை செய்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு திருப்புவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு வேதத்தை சரியாக ஆராய்ந்து அறிந்து அதன்படி செயல்பட நாம் இப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கல்வாரி திருச்சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் சரியான வழியில சரியான காரியங்கள் நடத்துகிறது என்று நாம் அறிந்து அநேக மக்களுக்கு சத்தியத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல நாம் மங்கி எரிகிற திரியை வெளிச்சமாக தட்டி எழுப்ப வேதவசனம் நமக்கு ஆதாரமாகவும் திட்டமாகவும் கட்டளையமாக இருக்கிறது. ஆகவே அண்ணன் அவர்கள் செய்கிற ஊழியங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்தவருடைய எல்லையுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு பலன், சுகம் எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியங்களை ஆசீர்வதியும், ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். இன்னும் அநேக ஊழியங்கள் செய்ய வேண்டும், அநேக காரியங்களை செய்ய வேண்டும். நாம் பலப்பட வேண்டும் கர்த்தருடைய வேதத்துல, வசனத்துல. அப்படி நாம் இந்த வில்லியம் போர்ஸை போல நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்பட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் அதே அழைப்பை நாம் அநேக மக்களுக்கு தெரிவிப்போம், அறிவிப்போம். கர்த்தருடைய வருகையில அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு திருப்பும்படி நம்ம கொடுத்திருந்தால் அதை செய்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு பூர்ணராக வேதவசனத்தை அறிந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றையும் பொறுப்புல வைத்து இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன், எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.